Hi friends, welcome to my channel. நான் உங்கள் அபி. இப்போ என்னால் அடிக்கடி வீடியோஸ் போட முடியறதில்ல. ஏன்னு கேட்டேன்னா நீங்கள் வீடியோஸை பார்த்துட்டு ஒரு லைக் ஒரு கமெண்ட் கொடுத்தீங்கன்னா எனக்கு இன்னும் எனர்ஜியாக இருக்குங்க. நான் எவ்வளோதான் வீடியோஸ் போட்டாலும் நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மோஸ்ட்லி நான் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் போடுவேன். அதுவும் பார்த்து தான் போடுவேன். அதனால் கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு இது வீட்டில் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வீடியோஸாக தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இனியும் அந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் என்கிட்ட இருக்குது. நான் இன்னும் அதை ரொம்ப எனர்ஜியோடு செய்யணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு என்னோடய வீடியோவை பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். இதை மட்டும் தயவுசெய்து நான் சொல்லிக்கிறேன். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ஒரு வேளை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா Mrs.Abi Time சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்படியே அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு சில மெசேஜஸ்லாம் அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதாவது ஒரு ஸ்டோரி மாதிரி நீங்கள் அதெல்லாம் படித்து பார்த்துட்டு அதெல்லாம் ப்ளீஸ் அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் படித்து பாருங்கள், பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணுங்கள். அது கீழே கூட நீங்கள் போய் கமெண்ட் பண்ணுங்கள், அந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கா இல்லையா, எப்படி என்ன ஏதுங்கிறத. ஸோ இவ்வளோ தூரம் நான் ஏன் லென்த்தியாக சொல்கிறேன் அப்படின்னா கொஞ்ச நாளாக எனக்கே ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது. என்னடா இது யாரும் பார்க்கலையோ, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அதனாலே என்னமோ எனக்கு வீடியோ பண்ணுறதுக்கே மைண்ட் வர மாட்டேங்குது. ஸோ அடிக்கடி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் ஒரு லைக் ஒரு ஷேரு ஒரு கமெண்ட்டும் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்ததாக பாருங்கள், நான் அடிக்கடி சீக்கிரமாக வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருப்பேன். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மரத்தை வெட்டுறதுக்கு நம்மலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா பெரிய பெரிய வாழெல்லாம் வச்சு தான் மரத்தை எல்லாமே கட் பண்ணுவோம். பட் இப்போ ரீசெண்டாக அந்த மெஷின் வந்துருச்சு. அந்த மெஷினை வச்சு தான் நம்ம எல்லோரும் கட் பண்ணுவோம். ஒரு சில பேர் அந்த மெஷினை வச்சாலே பயமாக இருக்கும். ஆனால் அந்த மெஷினை வச்சு நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன தேவையில்லாத மரங்கள், நம்மளை சுற்றி இருக்கிற மரங்கள் காற்றுக்கு விழுந்தாலோ ஒரு வேளை பெரிய பெரிய இதெல்லாமே என்ன சொல்கிறது, பெரிய பெரிய மரமெல்லாம் இருக்கும் இல்லையா, அது கீழே இருக்கிற வேர் பகுதி எல்லாமே வெட்டவே முடியாது. அதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கட்டிங் மிஷினை வச்சு ஈஸியாக கட் பண்ணலாம். அந்த மிஷினை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மெசேஜ் யாருக்காவது தெரிஞ்சிருந்துச்சுன்னா பரவாயில்லைங்க, இது தெரியாதவங்களுக்காகவே இந்த மெசேஜ். ஓகேங்களா, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த மெஷினோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் உங்களுக்கு எந்த வெரைட்டியில் விலை கம்மியோ விலை ஜாஸ்தியோ எதில் வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டர் பண்ணி இந்த வீடியோவை பார்த்துட்டு அதே மாதிரி ஃபிட் பண்ணி நீங்களும் யூஸ்ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இது கண்டிப்பாக வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லான பொருள் தான், வேறு எதுவுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் இருக்குது. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. ஓகே, இப்போ ரொம்ப பேசல, வாங்க வீடியோவில் போகலாம். கிரைண்டிங் மிஷினை வச்சு தான் இப்போது மரம் கட் பண்ணுற மிஷினை இப்போ மாற்ற போகிறேன். அதுக்கு வேண்டி நான் இப்போது கொஞ்சம் டூல்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த டூல்ஸ் எல்லாமே தான் வாங்கியிருக்கேன். இந்த டூல்ஸ் நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். இதோட லிங்க் வேணுன்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது நல்லா பர்ஃபெக்டாக வேணும் அப்படின்னு தோணுதோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். நிறைய லிங்க் இருக்குது. நிறைய இருக்கிறதுல நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே போடுறேன். உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ அதோட கேட்லாக் எப்படி ஃபிட் பண்ணும் அப்படின்ற கேட்லாக் கொடுத்துருக்காங்க. இந்த கேட்லாக் இருக்கட்டும். அதோட இதில் இப்போது ஃபஸ்ட்டு இது எப்படி இருக்கும்போது தெரியலை. இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இது ஸ்க்ரூ போல்ட்டு இதெல்லாமே. இது ஒரு பிளேட்டு, அந்த இது ஃபிட் பண்ணுற பிளேடு ஃபிட் பண்ணுறதுக்காக. இது பிளேடு செயின், அந்த க்ளோஸ் பண்ணுறதுக்காக, அந்த பிளேடு க்ளோஸ் பண்ணுறதுக்காக அந்த பிளேட்டு கூட இருக்கிறது. இது கை தெரிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு பிளேட்டு. ஓகே, இப்போ இதில் நான் ஃபிட் பண்ண போகிறேன். ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த மேலே இருக்கு இல்லையா, இதை எடுத்துக்கிறேன். இதை எடுத்துட்டு இதுக்கப்புறமா ஒரு வாசர் இருக்குது. இந்த வாசர் அதிலே தான் இருந்தது. அந்த வாசரை நான் அதில் அப்படியே நல்லா டைட்டாக ஃபிட் பண்ணிக்கிறேன். அதை ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததான் இந்த பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேக் சைடு வர மாதிரி வச்சுட்டு இந்தமாரி முன்னாடியே வர மாதிரி இதை இப்படியே ஃபிட் பண்ணணும். நான் இப்போ ஃபிட் பண்ணுறதை பார்த்துக்கோங்க. இதே மாதிரி தான் ஃபிட் பண்ணணும். அது கூட ஒரு எல்போ கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்க்ரூ நம்ம லூஸ் பண்ணி நல்லா அதை நல்லா டைட்டாக ஃபிட் ஆகிற மாதிரி வச்சுக்கணும். ஓகே, இந்த பிளேட்டை நான் நல்லா டைட்டாக ஃபிட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் ஆட்டமாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் நல்லா டைட்டாக ஃபிட் பண்ணிக்கணும். நான் இந்த எல்போ வச்சு நல்லா டைட்டாக ஃபிட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா டைட்டாக ஃபிட் பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இதுக்கு அடுத்ததாக இந்த ஸ்டார் மாதிரி இருக்கு இல்லையா, அதை நம்ம கீழே போட்டு அந்த இதில் போட்டுக்கணும்.
போட்டுட்டு அதுக்கு அடுத்ததா வந்து நம்ம ஆல்ரெடி கிரைண்டிங் மிஷினுக்கு மேலே டைட் பண்ணுவோம் இல்லையா, அந்த பிளேடுக்கு மேலே அதை வச்சு நல்லா டைட் பண்ணிக்கணும். இதுவும் வந்து நம்ம பிளேடு கிரைண்டிங் பிளேடு இருக்கு இல்லையா, அதை டைட் பண்ணுற மாதிரி இதை வந்து நல்லா டைட் பண்ணிக்கணும். நான் வந்து நல்லா டைட் பண்ணிட்டேன். இதுக்கு அடுத்ததாக வந்து இந்த பிளேடில் வந்து இந்த செயினை ஃபிட் பண்ணணும். அந்த செயினை ஃபிட் பண்ணிட்டு அது பார்த்தீங்களா, நான் இப்போ எப்படி ஃபிட் பண்ணுறேனோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு இந்த பிளேடை வந்து நம்ம அந்த கிரைண்டிங் மிஷினுக்கு மேலே பிளேட் வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே வந்து எடுத்து வைக்கணும். நான் வந்து இதை அப்படியே இப்போது ஃபிட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது இந்த மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு இதுக்கு அடுத்ததாக வந்து ஒரு ஸ்க்ரூ இருக்குது இல்லையா, ஒரு பிளாக் கலரில் அதில் ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரூ வந்து அப்படி தான் வைக்கணும். இப்படி வச்சுட்டு இதுக்கு அடுத்ததாக வந்து இந்த பிளேடு எடுத்து நான் அதில் கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கிறேன். அந்த கீழே வந்து அந்த ஸ்டார் மாதிரி கொடுத்தோம் இல்லையா, அதில் வந்து போய் நல்லா ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி இந்த பிளேடை வந்து நம்ம ஃபிட் பண்ணோம். அதோட அந்த பிளாக் கலர் ஸ்க்ரூ இருக்குது இல்லையா, அதுக்கு மேலே தான் வந்து இந்த பிளேடே நிற்கணும். பாருங்கள், நான் இப்போ அப்படி தான் வச்சுருக்கேன். இதுக்கு அடுத்ததாக வந்து இந்த பிளேட்டை வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பிளாக் கலர் பிளேட்டு நம்ம கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த பிளேட்டை வச்சு கரெக்டாக அந்த ஸ்க்ரூ போடுற இடத்துலையே வந்து நான் கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கிறேன். அந்த ஸ்க்ரூ போல்ட்டு எல்லாமே வந்து அதில் கொடுத்துருக்காங்க. நம்ம அதில் இருக்கிறத வச்சு ஃபிட் பண்ணாலே ஈஸியாக ஃபிட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா டைட்டாக ஃபிட் பண்ணணும். இதை ஃபிட் பண்ணிவிட்டு இதுக்கு அடுத்ததாக ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியம். இதை வந்து நான் டைட் பண்ணிக்கிறேன். டைட் பண்ணிவிட்டு இந்த பிளேடு பாருங்களேன், இது வந்து லூஸாக இருக்குது. நார்மலாக எப்போவுமே இது லூஸாக தான் இருக்கும். நம்ம தான் வந்து நல்லா டைட் பண்ணணும். அதுக்காக பின்னாடி பேக் சைடில் வந்து நம்ம ஆல்ரெடி சின்ன ஒரு பிளாக் கலர் ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்க்ரூவில் தான் டைட் பண்ணணும். அந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணி பிளேடு லூஸாக இருக்குது, இனியும் லூஸாக தான் இருக்குது. அதனால் நான் இதை வந்து இன்னும் நல்லா டைட் பண்ணிக்கிறேன். அது வந்து ஒரு வேளை உங்களுக்கு லூஸாக டைட் ஆகலை அப்படின்னா முன்னாடி இருக்கு இல்லையா, அந்த முன்னாடி இருக்கிற ஸ்க்ரூவை இந்த மாதிரி கலட்டி லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததான் வந்து நம்ம அந்த பிளேடை பின்னாடி இருக்கிற பிளாக் கலர் ஸ்க்ரூ வந்து நல்லா டைட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் அதை வந்து நல்லா டைட் பண்ணிக்கணும். நான் வந்து ஹேண்டில் பாரை வந்து அதில் ஃபிட் பண்ணுறேன். ஹேண்டில் பார் எங்கே ஃபிட் பண்ணுறேன்னா அங்கே பாருங்கள், அந்த பாக்ஸு ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து வர மாதிரி நான் ஃபிட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், அந்த பட்டன் இருக்கிற சைடு தான் நான் வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்ததான் வந்து இந்த பிளேட்டை வந்து நான் அந்த ஸ்க்ரூவில் தான் மாட்டணும், வேறு எங்கேயும் மாட்டுறதுக்கு இல்லை, அந்த ஸ்க்ரூவிலே தான் மாட்டணும். அந்த ஸ்க்ரூவை மறுபடியும் கழட்டி அதுக்கு அடுத்ததாக வந்து இந்த பிளேட்டை மாட்டணும். இந்த பிளேட்டை மாட்டிட்டு நம்ம ஸ்க்ரூ மாட்டலாம். பட் அதுக்கு முன்னாடி அந்த பிளேடு நம்ம டைட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு வேண்டி தான் ஃபஸ்ட்டே நம்ம வந்து அந்த ஸ்க்ரூவை மாட்டி ஃபஸ்ட்டு பிளேடு நல்லா கரெக்டாக ஃபிட் பண்ணி அதுக்கப்புறமா இந்த பிளேட் மாட்டுறோம். ஓகே, அவ்வளோதான், எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு. இனி டெஸ்டிங் டைம். இதை ஆன் பண்ணால் ஓடும். இப்போ மெஷின் வந்து ரெடி ஆயிடுச்சு. முன்ன பின்ன நான் இந்த மெஷினை வந்து கட் பண்ணதே இல்லை, எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஓகே, இப்போ கட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பழைய வேறு, ரொம்ப ஹெவியானது. கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சு இந்த வேர் எடுத்து. இது வந்து இப்போ நல்லாவே கட் ஆயிடுச்சு. இது வந்து எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தனால தான் இப்படி. நல்லா ப்ரொஃபஷ்னலாக கட் பண்ணுறவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். இதை விட்டுட்டு இன்னொன்று கூட சின்னதாக கட் பண்ணி பார்க்கலாம்.
இதுவும் ரொம்ப சூப்பரா கட் ஆயிருச்சு. இது வந்து நல்லா கட் பண்ணி பழகும்போது நம்மளுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் டைம் கட் பண்றேன்றனால இந்த அளவுக்கு இருக்கு. இது பாருங்க இது ஹெவியான வேரே எந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கு அப்படின்னு. ஓகே. இத விட்டுட்டு இதுக்கு அடுத்ததா இனி ஒரு தென்னை மரத்தோட சின்ன குச்சியும் கட் பண்ணி பார்க்கலாம். அதத்தான் இப்ப கட் பண்ண போறேன். இதுவுமே ரொம்ப சூப்பரா கட் ஆயிருச்சு. எனக்கு வந்து இந்த மிஷின் ரொம்ப புடிச்சிருச்சு. பாருங்க நல்ல பெர்ஃபெக்ட்டா கட் ஆயிருக்கு. பாருங்களேன். இது வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்த்தீங்களா? சூப்பரா வேலை செய்யுது இந்த மிஷினு. இந்த மிஷின் ஆல்ரெடி நெறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கலாம். இது வந்து தெரியாதவங்களுக்காக தான். நான் கட் பண்ண அந்த மரம் வந்து கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேல ஆச்சுங்க. அது வந்து ரொம்ப ஹார்டா இருக்கு. அது வந்து இந்த உளி வச்சு கூட உடைக்க முடியாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த மரத்த தான் அது. அதவே வந்து சூப்பரா கட் பண்ணி குடுத்துருச்சு. இது வந்து கண்டிப்பா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து காஞ்ச மரத்த மட்டும் இல்லங்க. நம்ம வீட்ல சின்ன சின்ன மரங்கள்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் தேவையில்லாம நம்மனால அருவாள் வச்சு வெட்ட முடியாம இருக்கிறது எல்லாமே இத வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இத வந்து கிரைண்டிங் மிஷின் இருக்கிறவங்க இது வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம எல்லா டைம்லயும் அந்த கிரைண்டிங் மிஷின வச்சு கட் பண்ண முடியாது. இதே இந்த மாரி மரம் வெட்டுறது இந்த பிளேடு பார்த்தீங்களா? இதோட நீளத்துக்கு நம்ம இனியும் கொஞ்சம் கூட ஜாஸ்தியா வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த பர்ஃபெக்ட் வரணும் அப்படின்னா, நம்ம கண்டிப்பா திங்ஸ வந்து வாங்கி தாங்க செய்யணும். நம்ம கையில இருக்கிறத வச்செல்லாம் எதுவுமே செஞ்சாலும் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. இது வந்து லைஃப் லாங் நம்மளுக்கு இருக்கிற மாரி அப்படியே இருக்கும். அதுக்காக பெரிய பெரிய மரத்த எல்லாம் வெட்டும்னு நினைக்காதீங்க. சின்ன சின்ன இருக்கிற மரத்த எல்லாமே இதோட பிளேடுக்கு தகுந்த மாரி இருக்கிற மரத்த எல்லாமே கண்டிப்பா வெட்டுங்க. இது வந்து எல்லாத்து வீட்லயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிரைண்டிங் மிஷின் இருக்கிறவங்களுக்கு இந்த மெட்டீரியல்ஸ் மட்டும் வாங்குனா போதும். நம்ம கிரைண்டிங் மிஷினாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இத கழட்டிட்டு இல்ல இத மாட்டிட்டு இந்த மிஷினா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுல டபுள் யூஸ் இருக்கு. கிரைண்டிங் மிஷின் வேணும்னா அதோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். கிரைண்டிங் மிஷின் வாங்கிட்டு இது வாங்குனாலே 2 யூஸ் ஆயிரும். உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. போய் பார்த்துட்டு நீங்களும் இதே மாரி ஒரு நல்ல ஐடியால யூஸ் பண்ணிக்கோங்க. இனி அடுத்து வேற ஐடியால வேற வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.